ஒருத்தங்க வரதட்சணை பெரும் பிரச்சனையாக வளர்ந்துள்ளது என்று சொல்லுகிற தரப்பு, இன்னொரு பக்கம் இல்ல அதோடைய போக்கு மாறி இருக்கிறது பெரிய அளவுக்கு சிக்கலாக இல்லை, அப்படியா குறைஞ்சிருக்குங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கக்கூடியவர்கள் 2 பேர் தான் இன்னைக்கு இங்க பேசுறாங்க. இன்னைக்கு வரதட்சணை எப்படி நாசூக்காக கேட்கப்படுகிறது, அது எப்படி பேசப்படுது? உங்களால என்ன முடியுமோ நீங்க அதை பண்ணுங்க. உங்க பொண்ணுக்கு உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி உங்க இஷ்டம் அப்படின்ட்டு அவங்க கிட்டே அதை விட்டுருவாங்க. சொல்லாம நம்ம கிட்ட எதிர்பார்த்து ஒரு மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுற சார். முதல்ல எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவாங்க சார். இதான் பொண்ணு இதான் பையன், அந்த அறிமுகத்தெல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதி காப்பாங்க. யார் ஆரம்பிக்கிறா, இதுதான் யதார்த்தமா நடக்கிறது. கொஞ்சம் யார் ஆரம்பிக்கிறான்னு பாப்பாங்க. என்ன என்ன சொல்றா, யாருமே ஆரம்பிக்கலன்னா என்னன்னு கேக்குறாங்க போல இருக்குன்னு பின்னாடில இருந்து சித்தியோ பெரியமாவோ யாரோ நிண்டி விடுவாங்க. பொண்ணுகிட்ட 2 வார்த்தை பேசணும்னு சொல்றாங்க. அப்படியா நீங்களா சொல்லுங்க அப்படிங்கிற ஸ்பேஸ் மாப்பிள்ளை வீட்ல இருந்து உருட்டி விடுறது. ஓ நாங்க கேட்கல, நீங்களா சொல்லுங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? பணக்காரங்க 2 வேற ஒரு பிசினஸ்ல இருந்தாங்கன்னா மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிசினஸ் நீங்க வச்சு கொடுங்கன்ற மாதிரி ஒரு டீல் அது ஆக்சுவலா இதுலயே இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஒரு பேங்க் ஒன்னு கட்டி விடுங்க, நடத்துறோம். அது பொதுவாகவே பணக்காரங்களுக்குள்ள அதுதான் பெரிய வரதட்சணை டீலிங். பணக்கார வீடுகளில் எப்படி இருக்குங்கிறது நீங்க காட்டுற இந்த பிக்சர். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. நம்ம ஒரு கௌரவமா கல்யாணம் பண்ணணும், நீங்களும் பார்த்து பண்ணுங்க. எங்க வீட்டு சைடுல இருந்து தாலிக்குடி இவ்வளவு போடுறோம், அதுக்கு என்னப்பா இப்படி மண்டபம்லாம் பிடிக்கிறோம், பொண்ணுக்கும் பார்த்து நகை போடுங்க, இப்படி நாசுக்காதான் அவங்க பேசி வந்தாங்க. என்ன செய்யணும்னு சொல்லுங்கயா, சிறப்பா செஞ்சிருவோம். கௌரவம்னு சொல்லி ஒண்ணு கொண்டுட்டு வந்தாங்க. கௌரவமா பண்ணணும். ரெண்டாவது நாங்க என்ன பண்ண போறோம்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம். அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டேட் பாண்டியோட ட்விஸ்ட். அதாவது நேரடியா எதுவும் எங்களுக்காகலாம் நாங்க ஒண்ணும் கேட்கல. அப்புறம் என்ன பேத்துக்கு நீ இங்க வந்தீரு? என்னடா புசுக்கு மரியாதை பேசிவிட்ட? இப்ப எங்க வீட்ல ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, இதுக்காக நீங்க ஏன் செலவு பண்றீங்க? என்ன மனுஷன்? அதை ஒரு டெபாசிட்டா அவங்க பேர்ல போட்டு விட்டுருங்க, அவங்க பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். நான் குமார் அவசரப்பட்டிய எல்லாமே ஏற்கனவே நம்ம வீட்ல இருக்குது, அது பொண்ணு பேர்ல ஒரு டெபாசிட்டா போட்டுருங்களேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு லைஃப் பிளான் கொடுக்கறது மாதிரி சொல்றது. எப்படி எப்படிலாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி ஒரே பொண்ணு இருக்கிற வீட்ல இருந்து அதிகமா பொண்ணு எடுக்கிறாங்க சார். வரதட்சணை அதிகமா வேணும் அப்படிங்கறவங்க ஒரே பொண்ணு இருக்க வீட்ல இருந்து எடுக்கிறாங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம்? அப்புறம் சம்பந்தி பொண்ணுக்கு உங்க பொண்ணுக்கு என்ன செய்றீங்க நீங்க அப்படின்னு அவங்க நேரடியாவே டிமாண்ட் வைக்கிறாங்க சார். இன்னைக்கு வெக்கமா இல்ல? உங்க பொண்ணுக்கு நாங்க 10 பவுன் நகை போடுறோம், உங்க பொண்ணுக்கு நீங்க என்ன போடுவீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. பேசலே சம்பந்தின்னு ஆரம்பிச்சறாங்க. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. சம்பந்தின்னு சொல்லிட்டா அடுத்த வார்த்தை நம்மளால பேசவே முடியாதுங்க சார். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. உங்க சுற்றத்துல உங்க பகுதி உங்க சர்க்கிள்ல சொல்லுங்களேன், எல்லாருமே சொல்றேன், எவ்வளவு வரைக்கும் போகுது? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். 25 பொண்ணு தான் சார். ஒரு பொண்ணு டிகிரி முடிச்சிட்டா அப்படின்னா அவங்க அப்பா வசதியை பொறுத்து இருக்கு. எங்களுக்கு சாதாரண மிடில் கிளாஸ்னா 75 பவுன்ல இருந்து 101 பவுன் வரைக்கும் சாதாரண விஷயம். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? கொஞ்சம் நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க, இல்லனா கொஞ்சம் நீங்க நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலினா 200 250 அப்படிங்கிறது இன்னைக்கு சராசரியா நடக்கிற எல்லா திருமணங்கள்லயும் நீங்க பார்க்க முடியும். என்னடி சொல்ற? 10 பவுன் நகை நார்மல் ஃபேமிலி, அவங்க விவசாய கூலி வேலைக்கு போறவங்க தான். என்னது? எங்க சொந்தத்துல பொண்ணுக்கு 2 பவுன், மாப்பிள்ளைக்கு 5 பவுன். ஏழ்மை. அப்படி கேளு. ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொருளாதாரத்துனா. பொண்ணுக்கு 7 சவரன், மாப்பிள்ளைக்கு 15 சவரன். ஓகே, இதுதான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. மேக்ஸிமம் உங்க சொந்தத்திலே மேக்ஸிமம் 450க்கு மேல போட்டாங்க. எந்த வருஷம் நடந்துச்சு? போன வருஷம் நடந்துச்சு. நான் போறேன் எனக்கு வேணாம், நான் போறேன். கொஞ்சம் கஷ்டப்பட்ட குடும்பம். நகை 20 பவுன் நகையும் போட்டு மாப்பிள்ளைக்கு ஒரு 3 பவுனும் செஞ்சாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அது எங்க வீட்டுக்காரோட பெரியப்பா பொண்ணு, அவங்க கொஞ்சம் வசதியானவங்க, ஒரு 65 பவுன் நகையும் போட்டு மாப்பிள்ளைக்கு ஒரு 8 பவுன் போட்டாங்க. அப்ப என்னதான் பண்றது? ஆனா எங்க ஊர்ல நகை தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் ஒழிய அந்த கட்டுலாம் ஒண்ணு போல தான் செய்யணும். இல்ல புரியல. கட்லி பீரோல் இப்ப இந்த கண்ணாடி வச்சு இந்த இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதோட இல்லாம முறுக்கு லட்டு இதெல்லாம் 1000 கணக்குல கேட்பாங்க. வீட்ல இருந்து கொடுத்தே ஆகணும். 4000 முறுக்கு 2000 லட்டு. 4000 முறுக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆமா சார், நான் கொடுத்துருக்கோம். அவங்க வீட்ல முக்கி 300 பேருக்கு மேல எண்ணவே முடியாது அவங்களுக்கு. ஏமா முறுக்கு 4000மா அப்படிம்பாங்க.
லட்டு 2000. நம்ம அந்த சைடு கடை வைக்க போறாங்களான்னு பயந்துட்டேன் நான் என்கிட்ட கேட்கும் போது. சாரி. அதிரசம் அடுத்த இதுல வரும் 2வது மறு வீட்டுல. என்னடா சொல்ற? மறு வீடு கல்யாணம் முடிச்சு போகும்போது 4 மூடை அரிசி, 4000 முறுக்கு, 2000 லட்டு, கட்லி, பீரோலு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்னெல்லாம் வேணுமோ கொண்டு போயிடணும். அது போக பொங்கப்படி தனியா வரும். அதுல வந்து பித்தாள பத்திரங்கள்லாம் வரும். இது முதல்ல போயிரும். எத்தனை தடவைடா? 4000 முறுக்கு 2000 லிட்டர் எவ்வளவு ஆகும்? அது என்னன்னா அந்த கை சுத்து முறுக்குல வந்து அந்த அம்மாக்கு வந்து சாம்பிள் ஃபர்ஸ்ட் கொண்டு போவாங்க. ஒவ்வொருக்குள்ள சாம்பிள் மட்டும் கொடு. அதை காமிக்கும் போது சாம்பிள், ஏம்மா அது 10 ரூபா முறுக்கா இருக்கும் சார், முதல்ல 10 ரூபா முறுக்கை பார்த்து கொண்டு போயிருவோம், நல்ல பார்வையா இருக்குன்னு. ஒரு சுத்து பெருசா இருந்தா இன்னும் கொஞ்சம் பார்வையா இருக்குமா அப்படின்னுச்சு. அப்போ 12 ரூபாய்க்கிட்டாரு அந்த முறுக்கை. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? அப்ப 4000 முறுக்கு கணக்கு பார்த்துக்கோங்களேன், 48000 கிட்ட வந்துட்டு. 4000 முறுக்கே 48000. அதேங்க அப்பா, ரொம்ப 2000 லட்டு 15 ரூபா கிட்ட தான் விழுந்துச்சு. லட்டு முறுக்கு சேர்த்து 1 லட்சம் வந்துரும் கிட்டத்தட்ட. வந்துட்டு சார் வந்துட்டு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது? அடுத்த 3வது மறு வீட்டுக்கு வந்து இந்த தேங்குழல் முறுக்கு கிடையாது, அச்சு முறுக்கும் மணவெல்லாம் சொல்லுவாங்க, கருப்பட்டி சேவு. அது ஒரு 5 கிலோ 7 கிலோ போதும். நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். அவங்க பொண்ணுக்கு வந்து நகையே போட முடியாதுன்னு சொன்னேன்னா ரிலேட்டிவ் எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஒரு 7-8 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அதிகபட்சமா பார்த்து எங்க ரிலேட்டிவ்ல கல்யாணம் பண்ணது 100 பவுன் போட்டு 50 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து வீடு எழுதி கொடுத்து. புரியலையே. வரதட்சணை சிக்கல்லாம் குறைஞ்சிருக்கு நீங்க இன்னைக்கு சொல்றீங்க. பொண்ணை கொடுக்குறவங்க எங்க பொண்ணை நீங்க நல்லா வச்சுக்கிடுவீங்களான்னு கேக்குறது. அவருடைய சம்பளம் அவங்க ஸ்டேட்டஸ் பார்த்தே இவங்க கொடுக்குறாங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உண்மை. எல்லாருமே உட்கார்ந்துருக்கீங்க, யாருமே வந்து சம்பாதிக்க இல்லாத பையனுக்கு பொண்ணு கொடுக்க ரெடியா இல்ல. ஹையர் தாட்ஸா இருக்க போய் தான் அங்க சிக்கல்ல போய் விழுறாங்க. கரெக்டா கட்டுப்பிட்டா? ஒரு மேரேஜ் அப்படின்றது ரெஃபரன்ஸ் மூலியமாவோ மேட்ரிமோனி மூலியமாவோ லவ் மூலியமாவோ தான் நடக்குது. அதானே உலக வழக்கம். ஒரு ரெஃபரன்ஸ்னு வந்துருச்சுனாலே அந்த வீட்ல அவ்வளவு இருக்குப்பா, அவங்க வீடு வச்சிருக்காங்க, கார் வச்சிருக்காங்க, பொண்ணு தர பொண்ணுக்கு நகை சேர்த்து வச்சிருப்பாங்க, ஆல்ரெடி தெரிஞ்சுதான். இப்போ உனக்கு காசு தானே இந்த வாரம் பாரு அவனை புடி, அதை வச்சிருக்கேன் நிறையா. ஒரு பொண்ணு வீட்ல இருந்து பையன் இவ்வளவு சம்பாதிக்கணும், சொந்த வீடு வச்சிருக்கணும், கார் இருக்கணும்னு கேட்டா இதுக்கெல்லாம் பெரிய டிமாண்ட் கிரைட்டீரியாவா. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. ஆனா பையன் வீட்ல இருந்து உங்க பொண்ணுக்கு நகை போடுங்கன்னு கேட்டா மட்டும் எப்படி டவுட்? இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? நாங்க எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம் சார். பொண்ணு வீட்ல இருந்து எங்க ஒரு பவுன் கூட வாங்கல சார். ஆனா வாங்காததுக்கும் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. ஏண்டா? வயது தாண்டிடுச்சு சார், 40 வயசு சார் எனக்கு. அப்பதான் மேரேஜ் இது பண்ணிட்டு இருந்தோம். அப்படி சொல்லு. 40 வயசு வரைக்கும் ஏன் மேரேஜ் லேட் ஆச்சுன்னு கேக்குறேன் சார். அதான் சார், சொத்து அவங்க அதிகமா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க சார் பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் ஒரு நூலக ஆசிரியரா ஒரு கல்லூரியில வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். எனக்கு ஒரு 30,000 சேலரி சார், அவ்வளவு. ஓ, நீங்க என்ன டிமாண்ட் வச்சிருந்தீங்க? ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். என்ன மாதிரியான பொண்ணு? பொண்ணு வேணும். பொண்ணு. பட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் மேரேஜ் ஆச்சு சார். என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாயே, நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.